ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிஜி அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவுன்சிலிங்காக வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்கீங்க. செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்றைக்கி டேட் வந்து 6 செப்டம்பர் 7ஆம் தேதி நாளையிலேருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கவுன்சிலிங்னா என்ன, அட்மிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியல. கவுன்சிலிங் போன உடனே உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க. அப்படி வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்தது வேறையாக இருந்துச்சு. பட் இப்போ அவங்க ரன் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தம் ஆயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புரியும். எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது டிஎன் காசு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மார்க் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது, அடுத்து வந்து ரேங்க் லிஸ்ட். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பிஜி கவுன்சிலிங்க்கு வந்து விடலை இந்த வருஷம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டாங்க, கால் லெட்டர் வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அதுக்கு அதை எப்படி வந்து பார்க்குறது, எப்படி வந்து மெயில் நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தெளிவாக வந்து வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பேசிக் டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட சில மாணவர்கள் வந்து கேட்குறீங்களா கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு காலேஜுக்கும் உங்களுக்கு காலேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் காலேஜை மட்டும்தான் கான்டாக்ட் பண்ண முடியும். பட் பேசிக்காக இந்த அட்மிஷன் கவுன்சிலிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என் சைடில் உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து டிஎன் காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டெலிகிராம் குரூப் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக. இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு சில அப்டேட்ஸு, வர ஒவ்வொரு காலேஜில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வருதோ அதை வந்து இதில் இந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வந்து டேரெக்டாக நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த காலேஜஸ் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த காலேஜில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கால் லெட்டர் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. மெயில் மூலியமாகவும் அனுப்பியிருக்காங்க. கால் பண்ணி வந்து சொன்னதாக வந்து எனக்கு மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் போட்டு எல்லாருக்குமே வந்து கால் வந்து வந்திருக்கு. அப்போ வந்து இவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்கிற பட்சத்தில் நீங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து போய் தான் ஆகணும். ஏன்னா கவுன்சிலிங் போன உடனே உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிடாது. சில பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு சீட் வந்து அலோகேட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. அது உங்களுடைய மார்க்கை பொறுத்து மாறும். ஏன்னா இப்போ நிறைய மாணவர்கள் வந்து எனக்கு வந்து 80% இருக்குது ப்ரோ, என்ன வந்து எனக்கு வந்து சீட் வந்து கிடைக்குமா, எனக்கு வந்து 75% இருக்குது, நான் வந்து பிசி கேட்டகரி எனக்கு கிடைக்குமா, நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிர்வாகத்தை ரன் பண்ணுறது வந்து நான் வந்து கிடையாது. சரிங்களா? அந்த காலேஜுடைய நிர்வாகம் தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா இந்த காலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் காலேஜ், அதாவது வந்து தன்னாட்சி, அவங்க வைக்கிறது தான் வந்து ஒரு முடிவு. அவங்க எப்படி வந்து அந்த காலேஜ் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர், அவங்க ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி தான் கவுன்சிலிங் வந்து ரன் பண்ணணும், இப்படி தான் வந்து மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா? பட் டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விதிப்படி அவங்க வந்து ரன் பண்ணாலும் ஒவ்வொரு காலேஜுக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். சரிங்களா? அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர் லெட்டர்லேயும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே போதும், எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வந்து வராது. நிறைய மாணவர்கள் என்கிட்ட வந்து கேட்குறது வந்து ப்ரோ ஒரே காலேஜ், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் 3 காலேஜுக்கு வந்து சேம் டேட் சேம் டைமிங்கில் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத வந்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எந்த காலேஜுக்கு நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இந்த காலேஜ் போனால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் வந்து மாணவர்கள் அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்க. அதாவது சீட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்சி காலேஜில் ஒரு எம்எஸ்சி மேக்ஸோ, எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மைக்ரோ பயாலஜியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கோர்ஸ்லேயே சம் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு, ரொம்ப ரிஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப வேகன்சி வந்து லோவாக கொடுத்துருப்பாங்க. பட் அந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில்
பிரசிடென்சி காலேஜில் 8ஆம் தேதி உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் கவுன்சிலிங்கில் சீட்டில் அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணி கவுன்சிலிங் கூப்பிடும்போது உங்களுக்கு ஓகே அந்த சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அதையே நீங்கள் வந்து சேர்ந்துருங்க. 2வது காலேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய பேர் லாக் ஆகுறீங்க. நம்மளுக்கு இதை விட இன்னொரு பெட்டராக ஒரு காலேஜ் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நீங்கள் நான் இந்த காலேஜ் வந்து போக வேண்டாம். காலேஜ் வந்து இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அந்த காலேஜ் தான் பெட்டரா இருக்கும். அந்த காலேஜை விட இந்த காலேஜ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படித்தான் வந்து போறீங்க. அப்படி வந்து என்னைக்குமே நீங்க வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அப்படி நீங்க வந்து போக வேண்டாம். ஏன்னா வந்து சென்னையில இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து வேற, ஊர் சைடில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து வேற. இதில் வந்து சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாது. சென்னை சைடில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு வந்து ஃபில் ஆயிரும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே சில மாணவர்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போவே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போவே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், கிடைக்காது அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. அதனால் நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. மார்க் வந்து கம்மியாக இருக்குது. எங்களுக்கு வந்து அதை பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ சேம் டேலேயே உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த காலேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜுக்கு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அந்த சீட் கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு வந்து முடிவாயிருச்சு அப்படின்னா, நீங்கள் அடுத்து டக்குன்னு அதே டைமிங்கில் வந்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி 2வது காலேஜுக்கு போய்க்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினல் மார்க் ஷீட் அப்படிங்கிறத டிசி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் வந்து சேர போகிறேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போவேணாம், இங்கே போவேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. பட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைண்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து அகைன் உங்களுக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய மாணவர்களுக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பேரண்ட்டுக்கும் வந்து அந்த காலேஜ்லாம் வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போயிட்டு நீ வீட்டுக்கே வந்து படிச்சுட்டு போனாலே போதும் அப்படிங்கிற சொல்லி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து மாறும். உங்களுக்கு டைம் உங்களுக்கு வந்து மாறும். அதனால் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பேசிக்காக கவுன்சிலிங் வந்து போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தான் சொல்லிட்டேன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து கொண்டு போங்க. நான் அடுத்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இண்டிவிஜுவலாக வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன காப்பீஸ்லாம் நம்ம வந்து கொண்டு போகணும், என்னென்ன செட் வந்து ஜெராக்ஸ் கொண்டு போகணும், என்னென்ன செட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் தனியாக ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கே உங்களுக்கு நான் வீடியோ வந்து போட்டுருவேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.